Hi friends, it's your Aari Wings World. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அழகான டிசைன் வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஆல்ரெடி அவங்க மார்க் பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் ராங்கா இருக்கு அப்படிங்கறனால நான் கொஞ்சம் கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்ம எப்பவும் போல ஜரில வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். एक्चुअली இந்த டிசைன் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் டைப் மட்டும் வந்து கட் வர்க் டைப்ல வரும். அதாவது இந்த மாதிரி இப்படி வரும்ல, இப்படி கட்டா இப்படி வளைஞ்சு வரும்ல, அந்த மாதிரி வரும். பட் அந்த அவங்க கஸ்டமர் வந்து எனக்கு அந்த மாதிரி நான் போட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து நார்மல் நெக் மாதிரியே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து நார்மலாக எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எப்பயும் போல் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த டிசைனில் வந்து பார்டரே வராது. பார்டர் இல்லாமல் டிசைன்லையே வந்து அழகாக வந்து நம்ம கெட்டியாக டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்டரே இல்லாமல் தான் வரும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்டுக்காண்டி தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜரி லைனுமே நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம ஆரி விங்ஸ் வேலை ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரி விங்ஸ் வேலை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம குத்தி ரிவர்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து ஜரியில் 2 லைன் மட்டும் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ இதுலேயே நான் வந்து எப்படி வந்து ஓவரலாக ட்ரேசிங் பண்ணுறதுங்கிற மெத்தடும் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஜரி லைன் மட்டும் தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைடில் வந்து லீஃபு, அப்புறம் இந்த பக்கம் லீஃப், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ இந்த லீஃப் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்து இன்னொரு லீஃப் வந்து இந்த மாதிரி சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்து இதோட சென்டர் பார்ட்டில் ஒரு லீஃப் போடுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்து இதோட சைடில். இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லீவும் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட்டர்னில் வேறு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓகேயா? இதை மட்டும் நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம ஒரு லீஃப் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது தேவை கிடையாது. நம்ம ஆக்சுவலி இந்த மேல் பார்ட் வரைக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இதே பேட்டர்னில் தான் நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம நெக்கு பேக் நெக்கும் இதே மாதிரி தான் நம்ம வரைஞ்சி வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜரியில் அவுட்லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் வந்து பண்ணணும். இந்த லீஃப் ஃபுல்லாகவே ஆக்சுவலி நம்ம எவ்வளோ தப்பாக வரைஞ்சிருந்தாலுமே நம்ம இந்த ஒர்க் பண்ணும் போது கரெக்டாக வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா இந்த அவுட்லைன்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எப்படி நமக்கு டயக்ராமே தப்பானாலும் அவுட்லைன் நம்ம கரெக்டாக கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்க லீஃபை நான் எப்படி அழகாக அவுட்லைன் கொடுத்து நான் அந்த டிசைனை வந்து கொண்டு வரேங்கிறத பாருங்கள். எப்பயுமே அவுட்லைன் கொடுத்து தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி அழகாக அவுட்லைன் மட்டும் கொடுத்து ஒவ்வொரு லீஃபையும் நான் செயின் ஸ்டிச் போட்டு நாட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஜரியில் தான் கொடுக்கணும் அவுட்லைன் அப்படிங்கிறது கிடையாது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரெட்லேயே கூட அவுட்லைன் வந்து கொடுக்கலாம். பட் நான் வந்து த்ரெட் ஒர்க் தான் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நான் வந்து ஜரியில் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். சரியா? ஓகே. இதே மாதிரி பேட்டர்ன் தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக, அதாவது இந்த நெக் பார்ட் ஃபுல்லாகவே வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டில் வந்து லீஃப் போட போகிறோம். ஸோ எப்படி லீஃப் போட போகிறேங்கிறத கவனிங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லாக், அப்புறம் கீழே போயிட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லாக், அடுத்து இந்த சைடு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக், அடுத்து மறுபடியும் கீழே போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக், அடுத்து இந்த சைடு ஒரு ஸ்டிச் ஒரு லாக்,
அடுத்து மறுபடியும் கீழே போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் ஒன் சைடு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கிறணும். ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடு வந்து ஒர்க் வந்து பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஒன் சைடு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த டிசைன் ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுங்கிறது தெளிவாக தெரியும். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நாட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஒன் சைடு நான் போட்டேன். இப்போ இதே மாதிரி இப்போ இந்த சைடு போட போகிறேன். இந்த சைடு போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இந்த சைடு வந்து போட போகிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி போடணும். எல்லாமே ஒரே சைடு இருக்கிற மாதிரி போடக்கூடாது. சரிங்களா? ஆல்ரெடி லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இப்போ நான் ரைட் சைடு வந்து நான் போடுறேன். ஒன் சைடு மட்டும்தான் த்ரெட்டு வந்து போடணும், ஃபுல்லாக வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து நான் போட போகிறேன். ஸோ இப்போ இந்த த்ரெட் லீஃப் எப்படி பண்ணுறோமோ இதே பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து போட போகிறோம். ஓகேயா? நல்லா அழகாக போடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எப்பயுமே த்ரெட்டு போடும்போது அது ஒரு அழகு கொடுக்கும். ப்ராக்டிஸ் நல்லா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த சைடு போட்டேன். இப்போ ரெண்டாவது வந்து இப்போ நம்ம கீழே போட போகிறோம். கீழே போடும்போது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த பக்கம் போட்டிருக்கேங்கிறனால நான் இந்த சைடு பார்த்த மாதிரி போட போகிறேன். ஸோ இப்போ நான் போடும் போதே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்து பார்த்து போட போகிறோம். அதுதான் ஒரு சின்ன விஷயந்தான். இந்த பக்கம் இருக்குன்னா நம்ம இந்த பக்கம் போடக்கூடாது, அடுத்த சைடு போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டாவே அழகாக போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபுல்லாக இந்த சைடு ஒன் சைடு லீஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேயா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே வந்து லீஃப் வந்து போடணும். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து ஒன் சைடு த்ரெட்டு வந்து நான் போடணும். இந்த ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதோட லுக் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ரெகுலராக வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு அப்டேட் வரணும் அப்படின்னா பெல் பட்டனுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் நாட் பண்ணிக்க போகிறேன். இந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஜரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஜரியை வச்சு தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து எல்லாமே போடுவோம். த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 2 நூல் வச்சு வந்து நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நாட் பண்ணும்போது ரெண்டு நூலில் ஒரு நூல் இழுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அழகாக நாட் வந்து விழுந்துடும். 2 நூலை எடுத்தாலும் வரும், ஒரு நூலை எடுத்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக நாட் விழுந்துடும். சரியா? சரி, இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட், அதாவது இந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம த்ரெட்டு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லாக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சுகர் பீடில் நம்ம வந்து ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேம் பேட்டர்ன்லேயே வந்து சுகர் பீடில் லீஃப் வந்து அழகாக வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, அடுத்து மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக். ஓகேவா? இப்போ மறுபடியும் வந்து நம்ம சுகர் பீட் வந்து லோட் பண்ணிக்கிறணும். ஹாஃப் சைட் பேட்டர்ன் மாதிரி. இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, அடுத்து மறுபடியும் மேலே போய் ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து லாக்கு. அப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு சுகர் பீடில் லோட் பண்ணி உள்ளே விட்டுறணும். மொத்தம் எத்தனை சுகர் பீட் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் வந்து 5 சுகர் பீட் நான் வந்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் நாட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இப்போ இந்த சைடு நான் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்டிச் அண்ட் வந்து ஒரு லாக். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த சைடு வந்து எடுக்க போகிறேன். சுகர் பீட் வந்து எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, அடுத்து மறுபடியும் இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு. கரெக்டாக நீங்கள் 5னா 5 வைங்க, ரொம்ப பெரிய லீஃப் அப்படின்னா நீங்கள் 6னா 6 வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து பார்க்க நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதே மாதிரியே பேட்டர்ன் தான். அதனால தான் நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் பண்ண போகிறோம்.
ஸோ இதுக்கு பேர் வந்து ஹாஃப் பேட்டர்ன் டைப்பு. ஹாஃப் பேட்டர்னில் ஒன் சைடு வந்து சுகர் பீடும் ஒன் சைடு வந்து த்ரெட்டும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லாக நம்ம அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சுகர் பீடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நம்பர் பீடு எடுக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் என் தம்பி கத்துறாப்புல. ஓகேயா, சரி. இப்போ நம்ம ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதோட சென்டர் பார்ட்டில் இருந்து குத்தி இந்த மாதிரி நாட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் எடுத்துட்டு இதோட சைடில் வேறு பக்கம் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணணும், கீழ் நோக்கி பார்த்த மாதிரி. அடுத்து ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் எடுக்கணும். இப்போ இதை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணணும். நாட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், நல்லா நாட் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் நம்ம கீழே இழுத்தாலும் ஸ்டிஃப்னஸாக இழுக்கணும், இல்லைன்னா வந்து டப்புன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு எடுத்துகிட்டு இதோட சைடில் பார்த்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி வச்சு நாட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கணுமே தவிர எல்லாமே சேம் டைரக்ஷனில் இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், இப்போ இதை வந்து கீழே இருந்து இந்த மாதிரி சைடில் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் நாட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சேமாக ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? இப்போ நம்ம இந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து இதை ஃபுல்லாக வச்சு நம்ம கவர் பண்ணணும். இதில் வந்து நான் மேலேருந்து இந்த பக்கம் சைடில் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணேன். தெரியுதா? இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இதுக்கு வந்து பார்டர் ஆக்சுவலி கிடையாது. இந்த பார்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, லைட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வரும். இந்த இடத்துல இப்படி உள்ளே போயிட்டு வெளியே போயிட்டு இப்படி வெளில போயிட்டு வெளியே போயிட்டு. ஆக்சுவலி இது வந்து கட் ஒர்க் பேட்டர்னில் தான் வரும். பட் வந்து நம்ம கஸ்டமர் வந்து இந்த இது வேணாம், எனக்கு வந்து நார்மலாக வந்து நெக் போட்டு பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால சேம் டிசைனை நம்ம நார்மலாக வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பியூட்டிஃபுல் டிசைன். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அது போக வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி ஸ்லீப் பாட்டும் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நம்ம பேக் வியூ பார்க்கலாம் அண்ட் வந்து ஸ்லீப் பாட் பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் பண்ண சேம் பார்டர் ஒர்க் வந்து இப்போ வந்து ஸ்லீப் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கோம்னு. ஸோ இது வந்து சிங்கிள் ஃப்ரேம்லேயே வந்து நான் இன்னொரு ஸ்லீப்புமே வந்து போட்டேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சேம் கேட்டகரியில் போட்டுட்டு நான் அந்த பூட்டாஸ் மட்டும் அங்கங்கே வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இது கட் ஒர்க் டைப்லாம் போட்டோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கட் ஒர்க் பேட்டர்னுக்கு வந்து இந்த மாதிரி வளைச்சு நம்ம வந்து செயின் ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். பேட்டர்ன் மட்டும் இப்படி வளையிறது மட்டும் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி முன்னு இப்படி வந்து ஏத்தல இறக்கலமாக வந்து போட்டோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் வியூ வந்து பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தா சேம் பார்டர் வியூ வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கட் ஒர்க் பேட்டர்னில் வரும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இப்படி 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 போயிட்டு செயின் ஸ்டிச் போடுற மாதிரி வரும். பட் நான் வந்து கட் ஒர்க் பேட்டர்னில் வந்து பண்ணலை. பிகாஸ் வந்து அவங்க வந்து கட் ஒர்க் டைப்பில் வந்து வேணாம், எனக்கு நார்மல் நெக் டைப்பில் போட்டு இந்த டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து நார்மல் நெக் டைப்பில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு டிசைனை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டிசைனோட நெக் பார்ட் வந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுமே எப்படி பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ ஃபுல் ப்ளவுஸுமே இந்த டிசைன் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்ட் அண்ட் ஹெவி பிரைடல் டிசைன் மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.